தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் எதிர்பாராத பின்னடைவை தொடர்ந்து அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் அதிமுகவின் மிக முக்கியமான முகமாகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கும் செல்லூர் ராஜுவும் தாவேகாவில் இணையப் போவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் காட்டு தீயாய் பரவி வந்தன. மதுரை மேற்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை தழுவிய செல்லூர் ராஜு அதிமுகவின் தற்போதைய தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால்தான் அவர் கட்சி மாற திட்டமிடுகிறார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்புகளுக்கு தற்பொழுது செல்லூர் ராஜுவே தனது பாணியில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை பகிர்ந்துள்ள அவர், ஏப்பா ஏய் எத்தனை கட்சியிலப்பா சேர்ப்பீங்க என தனது ட்ரேட்மார்க் நகைச்சுவை பாணியில் கேள்வி எழுப்பியுள்ளார். தான் ஒருபோதும் அதிமுகவை விட்டு விலகப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அவர், ஏழைகளின் நன்மைக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக தான் எனது வழி என்றும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் வழியிலேயே தனது அரசியல் பயணம் என்றும் உறுதியளித்துள்ளார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போதும் இரட்டை இலை சின்னத்தை சைகையாக காட்டி வதந்திகளுக்கு அவர் ஏற்கனவே முற்றுப்புள்ளி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் செல்லூர் ராஜு போன்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை தாவேகாவில் இணைப்பதற்கு அந்த பக்கத்தில் இருந்தும் சில எதிர்ப்புகள் கிளம்பியதாக தகவல்கள் கசிகின்றன. குறிப்பாக மதுரையை சேர்ந்த CTR நிர்மல்குமார் போன்ற தாவேகா நிர்வாகிகள் அதிமுகவின் மூத்த தலைவர்களை கட்சிக்குள் சேர்ப்பதில் அதிக விருப்பமின்றி இருப்பதாக கூறப்படுகிறது. செல்லூர் ராஜுவின் தோல்விக்கு காரணமான தாவேகா வேட்பாளர் SR தங்கபாண்டியன் வெற்றி பெற்ற சூழலில் அதே தொகுதியின் முன்னாள் அமைச்சரை தாவேகாவிற்குள் கொண்டு வருவது தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்கும் என தாவேகா தலைமை கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ செல்லூர் ராஜுவின் இந்த அதிரடி விளக்கத்தால் அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர். கட்சியில் இருந்து நிர்வாகிகள் வெளியேறி வரும் இக்கட்டான சூழலில் செல்லூர் ராஜு போன்ற ஒரு மூத்த தலைவர் கட்சி மாறமாட்டேன் என்று கொடுத்திருக்கும் உறுதிமொழி அதிமுகவிற்கு சற்று புத்துயிர் அளிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மதுரையின் அரசியல் களத்தில் செல்லூர் ராஜுவின் இந்த முடிவு அதிமுகவின் பிடியை தொடர்ந்து தக்க வைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.